வணக்கம் நண்பர்களே, வாங்க நாம் இன்னைக்கு பாவக்காய் சிப்ஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 4 பாவக்காய் எடுத்திருக்கேன். இந்த பாவக்காவை வட்ட வடிவ ஷேப்பில் நறுக்கி வச்சுக்கோங்க. கொட்டையோடையே நறுக்கிக்கோங்க. உங்களுக்கு நான் நறுக்கின பிறகு காட்டுறேன். பாருங்கள், பாவக்காய் சிப்ஸுக்கு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது நான் கத்தியில் தான் கட் பண்ணேன், அதனால் இதே மாதிரி சைஸில் கட் பண்ணி வச்சுக்கோங்க. இது பாவக்காய் சிப்ஸ் பண்ணுறதுக்கு. பாவக்காய் சிப்ஸ் செய்கிறதுக்கு பாவக்காவை நாம் இந்த மாதிரி ஸ்லைஸ்டாக கட் பண்ணிக்கணும். மெலிசாக கையிலே கத்திலே கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க. பாவக்காய் சிப்ஸுக்கு 1 டீஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 1/4 டீஸ்பூன் டர்மரிக், 1 டீஸ்பூன் கோரியண்டர், 1/2 ஸ்பூன் சால்ட், 1/4 ஸ்பூன் ஜீரா பவுடர், 1/2 ஸ்பூன் காஷ்மீர் சில்லி பவுடர். நாம் இந்த காரத்தெல்லாம் நாம் பாவக்காயில் சேர்த்துக்கலாம். அப்புறம் 3 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு. இப்போது நாம் சொன்னது எல்லாத்தையும் இந்த பாவக்காய் ஸ்லைஸ்டில் போட்டுடலாம். இந்த காரத்தெல்லாமே நாம் இதில் போட்டுடலாம். போட்டுட்டு முதல்ல நல்லா கலரி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறவங்க விருப்பம் இருந்தால் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கூட போடுறதா இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ இந்த பவுடர் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் லைட்டாக தண்ணி தெளித்து நாம் இதை கலந்து விட்டுக்கலாம். இப்போ இதில் நாம் கலருக்காக தான் அந்த காஷ்மீர் ரெட் சில்லி போட்டு சேர்த்துருக்கோம். இப்போ நாம் கொஞ்சம் கையில் தண்ணியை தெளித்து இதை அப்படியே பரட்டி எடுக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் தண்ணி தெளித்து இந்த மாதிரி அந்த பேஸ்ட்டு இதில் உட்டுற மாதிரி நல்லா பிசைஞ்சு வச்சுக்கணும். பிசைஞ்சு வச்ச உடனே அடுப்பில் எண்ணெய் காஞ்சதும் இதை ஒன்று ஒன்றா எடுத்து போட்டு ஃப்ரை பண்ணி எடுங்க. நான் உங்களுக்கு காட்டின காரத்தை நீங்கள் என்ன பண்ணலான்னா, ஒரு பாத்திரத்தில் எல்லாத்தையும் மாவுலேருந்து காரப்பொடியிலேருந்து எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு பஜ்ஜி மாவு பதத்துக்கு அதை கரைச்சிட்டு இதில் ஒன்று ஒன்றா டிப் பண்ணி கூட நீங்கள் ஆயிலில் போடலாம். அந்த மாதிரியும் அந்த மெத்தட்லேயும் இதை செய்யலாம். நீங்கள் போட்டு தண்ணி தெளித்து பிசைகிறதுக்கு பதில் அந்த பேஸ்ட் எல்லா பொருளையும் ஒன்றா போட்டு அந்த பேஸ்ட்டை நல்லா பஜ்ஜி மாவு மாதிரி திக்காக கரைச்சிட்டு, பஜ்ஜி மாவு இல்லை தோசை மாவு பதத்துக்கு அதை நல்லா கரைச்சி வச்சுட்டு அதில் ஒன்று ஒன்றா இந்த பாவக்காவை வச்சு டிப் பண்ணி போட்டிங்கன்னா அதுவும் உங்களுக்கு நல்லா ஈஸியாக இருக்கும். இது நம்ம ஃபுல்லாக கலரும் போது அங்கங்கே ஒட்டிக்கும். ஏன்னா இதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி தெளித்து பண்ணுறதோட அதுவும் இன்னொரு முறை அதுவும் ஈஸியாக இருக்கும். இப்போ நாம் இதை ஆயிலில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், 2 பக்கமும் நல்லா மசாலா ஒட்டியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நாம் எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம். அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நாம் பிசைஞ்சு வச்சுருக்கோம். இதை நாம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா எடுத்து போடலாம். நாம் இப்போ பிசைஞ்சு வச்சதை நாம் எண்ணெயில் ஒன்று ஒன்றா போடலாம். மொத்தமாக போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அதனால் நீங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து போடுங்க. கை சுடம் போடும்போது பார்த்து போடுங்க. இந்த மாதிரி ஒன்று ஒன்றா போடணும். நாம் இது நல்லா செவந்த ஒன்று திருப்பி போடலாம். இப்போ நாம் திருப்பி போடலாம். பாவக்காய் ரொம்ப உடம்புக்கு நல்லது. பட் சிப்ஸு நல்லதுன்னு நான் சொல்ல வரல. பட் இருந்தாலும் கலந்த சாதத்துக்கு இதுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு, சாம்பார் சாதத்துக்கு இந்த மாதிரிலாம் வச்சு சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். இதை நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள், நல்லாயிருக்கும்.
உங்களுக்கு இன்னும் கூட காரம் அதெல்லாம் வேணும்னா போட்டுக்கலாம். செஞ்சு பாருங்கள், நல்லா சுவையாக இருக்கும். இப்போ பாருங்கள், இதை இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா செவந்ததும் எடுங்க, ஏன்னா மேலே இருக்கிறது வெந்துடும், உள்ளே இருக்கிற காய் வேகாது. அதனால் நாம் நல்லா செவந்த பிறகு எடுக்கணும். இதே மாதிரி மீதி இருக்கிறதையும் எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கடைசியாக கறிவேப்பிலையும் பொரித்து எடுத்துக்கோங்க. எண்ணெயிலேருந்து எடுக்கும்போது நல்லா சலசலன்னு இந்த சவுண்டு வரணும். இந்த சவுண்டு வந்ததுன்னா நல்லா கிறிஸ்பியாக இருக்குன்னு அர்த்தம். இந்த சவுண்டு வரணும். இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாவக்காய் சிப்ஸ் ரெடி. இதுதான் பாகற்காய் சிப்ஸ். இதை செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப நல்லா இருக்கும். இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது நம்ம கலந்த சாதத்துக்கு, சாம்பார் சாதத்துக்கு, ரசம் சாதத்துக்குலாம் வச்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். செஞ்சு பாருங்கள். நன்றி, வணக்கம்.